அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. 9th Sense Trains and Consults மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு தரம் நிரந்தரம். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவர் திருச்சிராப்பள்ளியை சேர்ந்தவர். இவர் ஒரு மாணவர். புனித வளனார் கல்லூரியின் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் 3ஆம் ஆண்டு மாணவர். நற்புலரியில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் நபர். ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும் தலைப்பின் கீழ் தன்னுடைய மிகச்சிறப்பான தமிழ் சொற்பொழிவை வழங்கக்கூடிய ஒரு நபர். இவர் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், மேடை பேச்சாளர். நிறைய தமிழ் சங்கங்களில் உறுப்பினராகவும் மிக முக்கியமான பொறுப்புகளையும் வகித்து வரும் நபர். தமிழ் ஆர்வலர். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை சுஜாதா சஞ்சய்குமார் சார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. So this floor is yours. Please welcome sir. You can start sir. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய இறைவனின் திருப்பெயரோடு இந்நிகழ்வை தொடங்குகின்றேன். அன்னை மொழியே, அழகாந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பார்ப்பத்தே, என் தொகையை நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே, மணிமே வடிவே, முன்னும் நினைவால் உன்னை முடித்தால வாழ்த்துவோமே என்ற நம் தாய் தமிழுக்கும், முன்னன் தோன்றிய நிலத்தில் முகிழ்ந்தவராம், மூத்த தமிழ்மொழி புணர்வின் மூத்தவராம், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையராம், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவராம், இன்னது மிகலிசை நாடகம் யாத்தவராம், இந்திய நாவலன் தேயத்தி இதமையராம், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் என்று பாவலரேறு பாடிய என்னுடைய அன்பு தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த சுஜாதா சஞ்சய்குமாரினுடைய அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தரம் நிரந்தரம் அப்படின்ட்டு. நான் ஒரு கேள்வி எனக்குள்ள இந்த தலைப்பை பார்த்தோட்டி எழுந்துச்சு. என்ன அப்படின்னா, தரம் நிரந்தரம் அப்படின்ட்டு நம்ம எதை பற்றி பேச வேண்டும்? நான் ஐயா கிட்ட கூட அதான் கேட்டேன். தரம் நிரந்தரம்னு தலைப்பு இருக்கு, அதை எந்த நோக்கத்துல பேசணும், அல்லது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல அதை பேசணும் அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, உங்க ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுங்க சஞ்சய். ஏன்னா சிலர் பொருளை பற்றி பேசினார்கள், சிலர் மனிதனினுடைய தரத்தை பற்றி பேசினார்கள். அப்ப இது உங்களினுடைய அந்த ஒரு நோக்கத்தை உடையது. இந்த தலைப்பு உங்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, இல்ல இந்த தலைப்பை வச்சு நீங்க என்னெல்லாம் பேசலாம்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுங்க சஞ்சய் அப்படின்னாரு. நான் அப்பொழுது நேற்று இரவு இதை கேட்ட பிற்பாடு நான் யோசித்து பார்த்தேன். இந்த தரம் நிரந்தரம் அப்படிங்கிறது மனிதனினுடைய வாழ்வில் எந்த அளவிற்கு முக்கியமா இருக்கு. ஏன்னா ஒரு பொருளை வாங்குகிறோம் என்று சொன்னால் அந்த பொருள் தரமானதா இருக்கிறதா என்று பார்க்கக்கூடிய நம் வாழ்க்கையில் நாம் தரமாக இருக்கிறோமா, அந்த தரம் என்பது நிரந்தரமாக இருக்கா அப்படிங்கிறதா நேற்று இரவு என்னிடத்தில் எழுந்த கேள்வி. அப்ப நான் சிலரினுடைய பட்டியலை எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த தரம் நிரந்தரம் அப்படிங்கிறது மச்சத்தை போல பிறப்பில் தோன்றுவது கிடையாது. ஒருவன் பிறக்கும் பொழுதே தரம் இருக்கு, இவனுக்கு ஒரு இன்ஜினியர் ஆகக்கூடிய தரம் இருக்கு, இவனுக்கு ஒரு மருத்துவர் ஆகக்கூடிய தரம் இருக்கு என்று பிறக்கும் பொழுதே ஒரு மனிதன் தரத்தோடு பிறக்கிறானா என்று கேட்டால் கண்டிப்பா மச்சத்தை போல பிறப்பில் தோன்றுவது கிடையாது இந்த தரம். மாறாக நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடிக்கக்கூடிய அல்லது நாம் பின்பற்றக்கூடிய பல விடயங்களால் நம்முடைய வாழ்வு மாறுதல் அடையுது. அந்த மாறுதலினுடைய வெளிப்பாடுதான் நாம் இந்த வாழ்க்கைக்கு கொடுக்கக்கூடிய தரம். அந்த தரம் என்பது சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா நாம் எப்படியெல்லாம் ஜொலிப்போம், அல்லது தன்னுடைய வாழ்வில் தரம் மிக்கவர்களாக இருந்தவர்கள் என்னெல்லாம் செய்தார்கள் அப்படிங்கிறதுக்கு சில எடுத்துக்காட்டுகளை நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கேன். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, வேளாண்குடியில் பிறந்தவர் அலெக்சாண்டரினுடைய தளபதி செல்யூக்கஸ் நிகேட்டர் தலைமையிலான கிரேக்க படையையே தும்சம் செய்தவர் யார் அப்படின்னா சந்திரகுப்த மௌரியர். அந்த சந்திரகுப்த மௌரியர்
மிகப்பெரிய சத்திரிய வம்சத்தில் பிறந்தவர் கிடையாது, மாறாக வேளாண் குடியில் பிறந்தவர். அந்த சந்திரகுப்த மௌரியரினுடைய பேரன் யார் அப்படின்னா அசோகர். எத்தனையோ மன்னர்கள் இந்த இந்திய நாட்டில் இருந்திருக்கிறாங்க, ஆனால் அசோகரை மட்டும் நாம் ஏன் ஞாபகம் வச்சிருக்கோம் தெரியுமா? அவர் செய்த செயல் அப்படிப்பட்டது. காரணம், மற்றவர்கள் எல்லாம் பிறரினுடைய வாழ்வை அழித்து வெற்றி பெற்றவர்கள். ஆனால் அசோகர் மட்டும் வீதிகள் தோறும் மரத்தை வைத்து பிறருக்கு வாழ்வழித்து வெற்றி பெற்றவர். அப்ப இன்னொருவரினுடைய வாழ்வை அழித்து வெற்றி பெற்றவருக்கும் இன்னொருவருக்கு வாழ்வழித்து வெற்றி பெற்றவருக்கும் வித்தியாசம் உண்டு. அப்ப அந்த ஒரு தரமும் அந்த ஒரு பண்பும் தான் இன்னைக்கு வரைக்கும் அசோகரை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டும் நாம் பேசிக் கொண்டும் இருப்பதற்கு முக்கிய காரணம். அவர் மட்டுமா என்று கேட்டால் கிடையாது. இந்த இந்தியாவினுடைய கொடுங்கோல் ஆட்சிக்கு சொந்தக்காரனான அவுரங்கசீப்பினுடைய விழிக்குள் விரலை விட்டு ஆட்டியவர் நம்முடைய வீர சிவாஜி அவர்கள். அது மட்டும் கிடையாது, பிரான்சோட குடிமகன் கூட கிடையாதுங்க. ஆனால் இன்னைக்கு பிரான்சை பற்றி யாரெல்லாம் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் அனைவருமே நெப்போலியன் போனபர்ட்டை தவிர்த்து விட்டு பேச முடியாது. காரணம், பிரான்சினுடைய ஒரு அடையாளமாகவே, வரலாற்று சின்னமாகவே நெப்போலியன் மாறி போய் விட்டார். ஆனால் அந்த நெப்போலியன் பிரான்சினுடைய குடிமகன் கூட கிடையாது. இன்னும் சொல்ல போனால் 1000 விமர்சனம் இருக்கலாம், ஆனால் ஹிட்லர் தன்னுடைய சுய முயற்சியால் பிறப்பால் ஒன்றும் அமைச்சரானவர் கிடையாது. ஹிட்லர் பிறப்பால் ஒன்றும் மிகப்பெரிய ஜெர்மானிய தேசத்தினுடைய அதிபரானவர் கிடையாது. அவரினுடைய சிந்தனையில் எனக்கு இடர்பாடு உண்டு, அவரினுடைய செயல்பாடுகளில் எனக்கு விமர்சனம் உண்டு. ஆனால் ராஜ வம்சத்தில் பிறந்தவர் கிடையாது ஹிட்லர். தன்னுடைய பல குணங்களால், குறிப்பாக தன்னுடைய பேச்சு திறத்தாலும் தன்னுடைய சிந்தனை நோக்கிய செயலாலும் அவர் அந்த இடத்துக்கு வந்தார். அப்ப அப்படிப்பட்டவர் தான் ஹிட்லர். சாமானிய குடும்பத்தில் பிறந்தவர் லெனின். அந்த லெனின் தான் சோவியத் என்ற ஒரு மிகப்பெரிய தேசத்தை கட்டமைத்தார். கடைநிலை தொழில் செய்து கொண்டிருந்தவரினுடைய மகன் ஆப்ரகாம் லிங்கன். அந்த ஆப்ரகாம் லிங்கன் தான் பிற்காலத்தில் அமெரிக்க தேசத்தினுடைய ஜனாதிபதியாக மாறினார். அம்பேத்கர், நீ எவனெல்லாம் நீ பார்த்தால் தீட்டு, நீ உட்கார்ந்தால் தீட்டு, நீ தாழ்த்தப்பட்டவன், நீ ஓரங்கட்டப்பட்டவன், நீ ஒதுக்கப்பட்டவன் என்று நீ உன்னை பார்த்தாலே தீட்டு தீட்டு என்று சொன்னார்களோ, பிற்காலத்தில் நம் தேசத்தினுடைய அரசியலமைப்பே தன்னுடைய அறிவால் தீட்டு தீட்டு என்று தீட்டியவர் அம்பேத்கர் அவர்கள். இன்னைக்கு நானெல்லாம் படித்திருக்கேன், இன்னைக்கு நானெல்லாம் உங்கள் முன்னாடி நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கான கல்விக்கான கண்ணை திறந்த காமராசர் மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர் கிடையாது. இன்னைக்கு நாம எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சினிமா பார்த்தா கை தட்டுவான். ஒரு சினிமா பார்ப்பதற்கு, ஒரு திரைப்படம் பார்ப்பதற்கு நாங்க போய் இன்னைக்கு இளைஞர்கள் காசை கொடுக்கிறோம், போய் பார்க்கிறோம். ஆனா ஒருத்தரினுடைய மேடை பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்காகவே வண்டி கட்டிக்கிட்டு போன கூட்டம் தமிழ்நாட்டில் இருந்தது. அந்த கூட்டத்துக்கு சொந்தக்காரர் பேரறிஞர் அண்ணா. இப்ப நான் ஏன் இத்துணை எடுத்துக்காட்டுகளை சொல்றேன் அப்படின்னா, இந்த மனிதர்களும் உங்களைப் போலவும் என்னை போலவும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரை போலவும் 10 மாதம் வயதில் இருந்துதான் பிறந்தாங்க. ஆனால் இத்தனை கோடி பேர் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் ஏன் நாம் இவர்களை போன்றவர்களை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்கிறோம்? இதுதான் என்னுடைய முதல் கேள்வி. அப்ப என்னுடைய கேள்வி என்ன வருது அப்படின்னா, இப்ப இத்துணை சாதனைகளை செய்த இவர்கள் பிறக்கும் பொழுதே சாதனையாளர்களா? கிடையாது. அப்புறம் ஏன் இவங்கள்ட்ட மட்டும் அந்த ஒரு குணாதிசயங்கள் இருந்துச்சு? பிறக்கும் பொழுதே, அல்லது நம்மை போல அல்லாமல் பிறக்கும் பொழுதே இவருக்கு இந்த குவாலிட்டியை கொடுங்க, இவருக்கு இந்த தரத்தை கொடுங்க. காரணம், இவரினுடைய சரித்திரமும் இவரினுடைய புகழும் இந்த உலகம் முழுவதும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று இறைவன் எண்ணினானா? கண்டிப்பா கிடையாது. இவர்களும் நம்மை போல இந்த உலகத்தில் சாமானியர்களாக பிறந்தவர்கள். ஆனால் தாங்கள் எடுத்துக்கொண்ட கொள்கையில் அல்லது தாங்கள் எடுத்துக்கொண்ட பண்பு நலங்களில் அவர்கள் தரமானதாக இருந்ததால் அவர்கள் இந்த உலகத்தில் இறந்த பிற்பாடும் நிரந்தரமாக வாழ்கிறார்கள். அப்ப இவங்களை போல இந்த மனித வாழ்வு மாற வேண்டும் என்றால், அல்லது இன்னைக்கு நான் இவங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், இன்னும் ஒரு 100 வருடம் கழித்து நம்மை பற்றி இந்த உலகம் பேச வேண்டும் என்றால், நம்மால் இந்த உலகத்தில் ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த தலைப்பு அதை ஒட்டிதான் இருக்கு. வெறும் தரம் நிரந்தரம் என்பது இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை மற்றும் குறிப்பிடாக நான் பார்க்கவில்லை. மாறாக நாளைய உலகம் நம்மை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்? இன்னைக்கு நான் பேரறிஞர் அண்ணாவை ஒரு மேடை பேச்சுல பயன்படுத்துகிறேன் என்று சொன்னால், நாளைய உலகம் என்னை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்கோ பிறந்த காமராசர் நான் பார்க்க கூட கிடையாது. அந்த காமராசரினுடைய ஒற்றை சிந்தனை என்னுடைய கல்வியில் என்னை முதல் தலைமுறை பட்டதாரியாக்கும் என்று சொன்னால், இன்று நான் சிந்திக்கக்கூடிய சிந்தனை இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து இன்னொருவனை ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கும், ஏதாவது ஒரு வகையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால் அதை நோக்கிய ஒரு செயல்பாடுகளை நான் செய்ய வேண்டும். அந்த தரத்தை உயர்த்தி கொண்டால் நான் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்வேன். அப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போதுதான் ஒரு 10 பண்புகளை என்னால் அடிக்கோடித்து காட்ட முடியும். அந்த 10 பண்புகள்ல முதல் பண்பு என்ன அப்படின்னா, விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். புரியல சஞ்சய் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. பி அவேர்னஸ். எல்லா இடத்துலயுமே எல்லா விடயத்திலயுமே விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். காரணம்,
தன்னுடைய தரத்தை நிர்ணயித்துக் கொள்ள நினைப்பவன் அது உயர்ந்து போவதற்கும் அது தாழ்ந்து போவதற்கும் தன்னுடைய விழிப்புணர்வோடு இருந்தால் அவனினுடைய தரம் என்பது உயர்த்தப்படும். ஒருவேளை அவனிடம் விழிப்புணர்வு இல்லை என்றால் அவனினுடைய தரம் என்பது தாழ்த்தப்பட்டு விடும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேனே, இந்த விழிப்புணர்வோடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த இந்திய தேசத்திலேயே 20க்கு தான் வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டது. ஒன்று, இங்கு நம்முடைய தெய்வ திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். வடநாட்டிலே நீங்க போனீங்க அப்படின்னா பால கங்காதர திலகர் சுயாட்சி எங்கள் பிறப்புரிமை என்று வீர முழக்கமிட்டவர். சுயாட்சி எங்கள் பிறப்புரிமை என்று வீர முழக்கமிட்டவர். அந்த பால கங்காதர திலகரினுடைய வீட்டுல ஒரு வேலைக்காரன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவன் உண்மையாலுமே வேலைக்காரன் கிடையாது. மாறாக அன்றைய ஆங்கிலேய அரசு திலகரினுடைய செயல்களை ஒட்டு கேட்கணும், திலகரினுடைய செயல்பாட்டை கண்டுபிடிக்கணும் என்பதற்காக திலகர் வீட்டுல செட்டப் பண்ணி வச்ச ஒரு ஆளு. அப்ப அந்த இதுவும் நடந்துகிட்டே இருக்கு. திலகர் ஒண்ணுமே யோசிக்காம அந்த வேலையை அப்படியேதான் வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த வேலைக்காரன் அப்படியேதான் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் இந்த வேலைக்காரன் திலகர்கிட்ட கேட்கறான், எனக்கு கொஞ்சம் சம்பளம் கொஞ்சம் கூட்டி கொடுங்க, கொஞ்சம் அதிகமா கொடுங்க அப்படிங்கும்போது திலகர் சிரித்து கொண்டே கேட்டாராம், என்னப்பா இது, நான் உனக்கு 6 ரூபாய் கொடுக்குறேன், இது பத்தாதுன்ட்டு வெள்ளைக்காரன் என்னை வேவு பாக்குறதுக்கு உனக்கு 24 ரூபாய் கொடுக்குறான், ஒரு மாதம் 30 ரூபாய் போதவில்லையா உனக்கு உன்னுடைய குடும்பத்தை ஓட்டுவதற்கு என்று சிரித்து கொண்டே சொன்னாராம். அதன் பிற்பாடு திலகர் வீட்டு பக்கம் அந்த வேலைக்காரனையே காணாமா. இதை நான் ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா, திலகரை பற்றி இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை திலகரினுடைய தரம் என்பது உயர்ந்ததுக்கு திலகரை பற்றி நாம் நிரந்தரமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை திலகர் அன்று விழிப்புணர்வோடு இல்லாமல் போயிருப்பாராயில், ஒருவேளை இதை பற்றிய சிந்தனை அவரிடத்தில் இல்லாமல் போயிருக்குமாயில் இன்று திலகரை நம்மால் பேசிக் கொண்டிருந்திருக்க முடியாது. காரணம், ஏதோ ஒரு வகையில் திலகருக்கு ஆங்கிலேயரால் பிரச்சனை வந்திருக்கும். அப்படி பிரச்சனை வந்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய விழிப்புணர்வினுடைய காரணமாகத்தான் அவர் தன்னுடைய சாமர்த்தியமாக இந்த பிரச்சனையை கையாண்டார் என்பதுதான் நாம் இங்கு சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கு. அடுத்த 2வது பண்பாக நான் சொல்ல நினைப்பது பேச்சில் கவனம். இது என்னை பொறுத்தவரை மிக மிக முக்கியமான பண்பு. காரணம், தமிழ்நாட்டில் பல சாதனைகள் பல செய்ததற்கு அடிப்படை காரணம் பேச்சு. அதே போல பலர் தங்களினுடைய வாழ்வையே சோதனைக்குள் தாங்களே கொண்டு போய் சிக்கி கொள்வதற்கும் அடிப்படை பேச்சுதான். அதற்கு தமிழ்நாட்டில் பல சம்பவங்கள் உண்டு. ஏனால் ஒரு பேச்சு என்பது ஒருவரினுடைய மனத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். எந்த வகையில் என்றால் நல்ல வகையில் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இப்ப அண்ணா பேசும் பொழுது நோ சென்டென்ஸ் ends with because is a conjunction என்று பேசும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. எப்படி? ஒருவரினுடைய பேச்சு என்பது வெறும் பேச்சு கிடையாது. நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை என்பது நமக்குத்தான் வார்த்தை. அதை கேட்கக்கூடிய பலரில் ஒரு 10 பேர் அந்த உரையை கேட்கிறான் என்றால் அந்த 10 பேரில் 9 பேர் அதை வார்த்தையை எடுத்துமா, ஆனால் ஒருவனுக்கு அது வாழ்க்கையாக மாறி போகும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நம்முடைய வாழ்வை நாம் தரமாக அமைத்துக் கொள்வதற்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய பேச்சை கேட்பவர்களினுடைய வாழ்வும் தரமானதாக அமைய வேண்டும் என்றால் நம்முடைய பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ஆப்ரஹாம் லிங்கனை தெரியும். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு புதிய தகவலை சொல்கிறேன். தயவுக்கு போய் நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. த கெட்டஸ்பர்க் ஸ்பீச் என்று தட்டச்சு செய்யுங்கள். த கெட்டஸ்பர்க் ஸ்பீச் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, வரலாற்று சிறப்புமிக்க உரைகளிலேயே ஆப்ரஹாம் லிங்கனினுடைய இந்த கெட்டஸ்பர்க் ஸ்பீச் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கு. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த கெட்டஸ்பர்க் ஸ்பீச் அப்படிங்கிறது அவர் அமெரிக்காவிலே அதிபராக இருக்கும் பொழுது அவர் பேசிய ஒரு பேச்சுக்கான பெயர். ஏன் இந்த அளவுக்கு வரலாறு சிறப்பு மிக்கது அப்படின்னா, அவர் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ பேசியது கிடையாது. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் வெறும் 278 சொற்கள். There are only 278 words in his speech அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் 278 சொற்கள், வெறும் 278 வேர்ட்ஸ் மட்டும்தான் அவரினுடைய அந்த ஒட்டுமொத்த பேச்சிலையுமே இருந்துச்சு. இன்னும் நகைப்புக்கு சொல்லுவாங்க, அன்னைக்கு இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் பேசுவதற்கு மேடையில ஏறினாதான் அவரோட அந்த போஸ் கொடுப்பதற்காக அங்க இருந்த அந்த கேமராமேன் ஆங்கிள் செட் பண்ணிட்டு இருந்தாராம், எப்படியெல்லாம் ஆப்ரஹாம் லிங்கன் நடக்கணும்ட்டு. அவர் அந்த செட் பண்ணி முடிக்காங்களே தன்னுடைய உரையை முடித்து விட்டு கீழே இறங்கி விட்டாராம் ஆப்ரஹாம் லிங்கன். அன்னைக்கு ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டார். என்ன, நீங்க இவ்வளவு பெரிய நாட்டினுடைய அதிபரா இருக்கீங்க, ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக உங்களினுடைய உரையை முடித்துக் கொண்டு விட்டீர்களேன்ட்டு. அதுக்கு அன்னைக்கு ஆப்ரஹாம் லிங்கன் பதில் சொல்லல. ஆனால் பக்கம் பக்கமாக பேசியவர்களினுடைய வரலாறோ அல்லது பக்கம் பக்கமாக பேசியவர்களினுடைய பேச்சோ வரலாற்றில் இடம்பெறவில்லை. மாறாக
தன்னுடைய வாழ்விலும் சரி தன்னுடைய வார்த்தையிலும் சரி எவன் ஒருவன் தரமிக்க சொற்களை போட்டுக் கொள்கிறானோ, எவன் ஒருவன் தரமிக்க செயல்களை செய்கிறானோ அவனினுடைய வாழ்வுதான் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்வாங்கு வாழ்த்தப்படும் என்பதற்கு ஆப்ரகாம் லிங்கனினுடைய இந்த கெட்டஸ்பர்க் ஸ்பீச் முக்கியம். எப்படி நம்ம ஒரு உரை நிகழ்த்தும் பொழுது நம்முடைய வார்த்தை தரமாக இருக்க வேண்டுமோ, நம்முடைய வார்த்தை தரமாக இருந்தால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையும் தரமாக இருக்குங்க. நம்முடைய வார்த்தை தரமாக இருந்தால் அது எவனோ ஒருத்தனுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுக்கும் என்றால் நாமும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்வோம் என்பதுதான் நான் இங்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது 2வது பண்பு. 3வது பண்பு என்ன அப்படின்னா, இவர்கள் அனைவரிடத்திலுமே ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன அப்படின்னா, ஹிட்லர் ஜெர்மானிய தேசத்தில் பிறந்தவர், லெனின் சோவியத் யூனியனை உருவாக்கியவர், காமராஜர் நம்ம ஊருக்காரு, நம்ம தமிழ்நாட்டினுடைய கல்வி கண்டு தந்த மல்லல், அவுரங்கசீப்பை அடித்து நொறுக்கிய வீர சிவாஜி நம்முடைய தேசத்தினுடைய வடநாட்டை சேர்ந்தவர். அப்ப இவங்க எல்லாமே பிறந்த இடம் வேறாக இருக்கலாம், இவர்கள் அனைவருமே எடுத்துக்கொண்ட கொள்கைகள் வேறாக இருக்கலாம், இவர்கள் அனைவருமே சிந்தனைகள் வேறுபட்டு இருக்கலாம், இவர்கள் அனைவருமே செய்த செயல்பாடுகள் வேறுபட்டு இருக்கலாம். ஆனால் இவர்களிடத்தில் ஒரு விடயம் கிடையாது. என்ன அப்படின்னா, பயம் என்பது கிடையாது. தான் எடுத்துக்கொண்ட கொள்கையில் பின்வாங்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. தான் எடுத்துக்கொண்ட கொள்கையில் நாம் வெல்வோமா என்ற சந்தேகம் அவர்களிடத்தில் கிடையாது. மாறாக இவர்கள் அனைவரிடத்திலும் ஒரே ஒரு பண்பு என்பது அடிப்படையில இருக்கும். என்ன அப்படின்னா, நெப்போலியனிடமும் துணிவு இருந்தது, லெனினிடமும் துணிவு இருந்தது, காமராசரிடமும் துணிவு இருந்தது, பேரறிஞர் அண்ணாவிடமும் துணிவு இருந்தது. அப்போது 3வது பண்பு என்னவென்றால், ஒரு காரியத்தை ஒரு செயல்பாடுகளை நாம் செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வு என்பது நிரந்தரமாக இந்த சமுதாயத்தில் இருக்க வேண்டும் என்றால் ஒரு செயலை செய்ய வேண்டும். அந்த செயலை செய்வதற்கான துணிவு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அந்த துணிவு இருக்கும் பொழுது ஒரு செயலை துணிவுடன் தொடங்க வேண்டும், மிகப்பெரிய துணிவுடன் தொடங்க வேண்டும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இந்த துணிவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நான் எப்பயுமே ராஜாஜியை தான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா, 1942 ஆமா 1942ல ராஜாஜி ஒரு பொதுக்கூட்டத்துல பேசுறாரு. அப்ப பொதுக்கூட்டத்துல பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு தார் தம்ம கொண்டு போய், அப்ப இருந்த அரசியல் என்பது அதுதான், தார் தம்ம கொண்டு போய் ராஜாஜி மேல வீசி அடிக்கிறாங்க. அதாவது மேல படல. இன்னொரு பொதுக்கூட்டத்துல பேசுறாரு, சரியா சொல்லணும் அப்படின்னா இது நடந்த சம்பவம். ராஜாஜி பேசிட்டு நவுறும் பொழுது ஒருத்தன் வெடிகுண்டை போடுறான். அந்த கூட்டத்துல ஒரு குண்டை போடுறான். அந்த குண்டு ராஜாஜி மேல படல, பக்கத்துல பட்டு வெடிச்சு வச்சு நம்மள அந்த அச்சப்பட்டு போங்க. ராஜாஜி திரும்ப போகிறார், அந்த மேடையில் நிற்கிறார். இந்த குண்டு எரிந்தவனே, உனக்கு திராணியும் தைரியமும் இருந்தால் திரும்ப இந்த இடத்தை நோக்கி குண்டு போடு அப்படிங்கிறாரு. அப்ப எவனுமே போடல. அப்ப சொல்றாரு, எனக்கு அந்த குண்டை போட்ட இளைஞன் மேல கோபமோ வருத்தமோ கிடையாது. காரணம், அவனிடத்தில் ஒரு தைரியம் இருக்கு. இந்த தைரியம் தான், நல்லா கேட்டுக்கோங்க, இந்த தைரியம் தான் இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்கு தேவை அப்படின்னு பேசினார் ராஜாஜி. அப்ப இன்னைக்கு வரைக்கும் நம்ம ராஜாஜியை நினைவில் வைத்துக் கொள்வதற்கு 2 காரணங்கள் தான். ஒன்று இது போன்ற சம்பவங்கள், இன்னொன்று ராஜாஜி மேல பல விமர்சனங்கள் எனக்கு பர்சனலா இருக்கு. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர் ராஜாஜி. நீங்க குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர் ராஜாஜின்னு பார்த்தாலுமே, அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு ராஜாஜி கிட்ட சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது தவறு, இது தப்பு, நீங்க கொண்டு வந்த திட்டத்தை வாபஸ் வாங்கிக்கங்க அப்படிங்கிறாங்க. ராஜாஜி ஒரு விஷயம் சொன்னாருங்க, என்ன அப்படின்னா, நான் கொண்டு வந்த திட்டத்தை நானே திரும்ப பெறுவது என்பது நானே என்னை அவமானப்படுத்திக் கொள்வதற்கு உட்பட்டது. அதனால் நான் என்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்றேன் அப்படின்னாரு. அப்ப குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்ததுக்காக அவர் விமர்சிக்கப்பட்டாலுமே, தான் கொண்டு வந்த ஒரு திட்டத்தை தன்னுடைய பதவிக்காகவோ, தன்னுடைய பணத்துக்காகவோ, தன்னுடைய சுகத்துக்காகவோ, தன்னுடைய சொத்துக்காகவோ அதை ஒரு நினைச்சிருந்தா அவர் வாபஸ் வாங்கிட்டு அதே சீட்ல உட்கார்ந்துக்கலாம். ஆனால் அதை அவர் விரும்பவில்லை. அப்ப அவர்கிட்ட ஒரு துணிவு இருந்துச்சு. அந்த துணிவு தான் இன்று வரை ராஜாஜியை நாம் போற்றுவதற்கு மிகப்பெரிய காரணம். விமர்சனங்கள் இல்லாமல் இல்லை, ஆனால் அந்த விமர்சனத்தில் கூட ஒரு நேர்மை என்பது ராஜாஜி இடத்தில் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்பொழுது 3வது விஷயம், ஒரு விடயத்தை நாம் தொடங்கும் பொழுது துணிவுடன் தொடங்க வேண்டும். 4, முந்தி முடிவெடுக்க வேண்டும். ஒரு முடிவு என்பது முந்தி முடிவெடுக்க வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, அணுகுண்டு 2ஆம் உலகப் போர்ல ஹிரோஷிமா நாகசாக்கியை அமெரிக்க தேசம் ஒன்றுமே இல்லாமல் சுக்குநூறு ஆக்கியது. நான் இயற்பியல் படிக்கக்கூடிய மாணவன். இயற்பியலில் நியூக்ளியர் ஃபிஷன் என்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த நியூக்ளியர் ஃபிஷன் என்ன அப்படின்னா, ஒரு அணுவை பல அணுவாக குழப்பது. The separation of the atoms into many tiny particles, which is called as a nuclear fission. அப்ப இந்த நியூக்ளியர் ஃபிஷனினுடைய அந்த அடிப்படை சாராம்சத்தை வைத்து அணுகுண்டை தயாரித்து ஹிரோஷிமா நாகசாகி என்ற 2 நகரங்கள் இருந்ததற்கான அடையாளமே தெரியாமல் அழித்தது. இன்னைக்கு அது மீண்டும் வந்துருச்சு. ஆனால் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். முதலில் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கான வேலைகளை செய்தவர், அல்லது அணுகுண்டுகளை தயாரிப்பதற்கான வேலைகளை செய்தவர் ஹிட்லர். அதை எப்படியோ
அமெரிக்கா வந்து சிந்தித்து வேவு பார்த்து முடிவெடுத்து அவனுக்கு முன்னாடி நம்ம அதை கண்டுபிடிச்சே ஆகணுங்கிற ஒரு நோக்கம், ஒரு உந்துதல் தான் ஹிட்லருக்கு முன்னாடி அமெரிக்கா இத அணுகுண்டுகளை அந்த கண்டுபிடித்ததற்கு காரணம். ஒருவேளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், அமெரிக்காவிற்கு முன்னாடி ஒருவேளை அமெரிக்கா முடிவெடுக்கவில்லை என்றால், அமெரிக்காவிற்கு முன்னாடி ஹிட்லர் அணு ஆயுதத்தை கண்டுபிடித்து இருந்தால், ஹிரோஷிமா நாகசாகி தாக்கப்பட்டதை போல அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய நேசப்படைகளும் தாக்கப்பட்டு இருந்தால், சத்தியம் மட்டும் சொல்லுவேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக வரைபடம் மாறி இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக வரலாறு மாறி இருக்கும். அப்ப 4வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய தரத்தை நாம் நிர்ணயித்துக் கொள்வதற்கு, நம்முடைய தரத்தை நாம் சரிப்படுத்திக் கொள்வதற்கு மிக மிக முக்கியமான விடயம் முடிவுகளை எடுக்க வேண்டும். அந்த முடிவுகள் என்பது முந்தி முடிவெடுக்க வேண்டும். அதுவும் முந்தி அப்படின்னா அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. நிதானமாக முடிவெடுக்க வேண்டும். காரணம், வேகத்திற்கும் அவசரத்துக்கும் வித்தியாசம் உண்டு. காரணம், வேகம் என்பது நிதானத்தில் வருவது, அவசரம் என்பது நிதானமின்மையால் வருவது. அப்ப வேகம் என்பது வேறு, அவசரம் என்பது வேறு. இது ரெண்டையும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பண்பு 5, முடியும் வரை காத்திருக்க வேண்டும். எது முடியும் வரை? ஒரு முயற்சியை செய்ய வேண்டும். எப்பொழுது? நம்மால் முடியும் வரையா? நிச்சயமா கிடையாது. அந்த எடுத்துக்கொண்ட செயல் முடியும் வரை முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா எங்களினுடைய மிகப்பெரிய ஒரு குருவாக நாங்கள் பார்க்கக்கூடிய எடிசன் சொல்லுவாரு என்ன அப்படின்னா, என்னுடைய முயற்சிகள் என்னை பலமுறை கைவிட்டது உண்டு, ஆனால் நான் ஒருபொழுதும் முயற்சிக்க கைவிட்டதே கிடையாது அப்படின்ட்டு. ஏன்னா அதனால்தான் அந்த மனிதனால் இன்னைக்கு இத்தனை கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க முடிந்தது. அப்பொழுது ஒரு விடயத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த விடயத்தில் நாம் வெற்றி கொள்ள வேண்டும். அப்பொழுது முடியும் வரை காத்திருக்க வேண்டும். முடியும் வரை அப்படின்னா நம்மால் முடியும் வரை கிடையாது, நாம் எடுத்துக்கொண்ட அந்த செயல் முடியும் வரை நாம் காத்திருக்க வேண்டும் என்பதுதான் 5வது பண்பாக நான் இங்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். 6வது பண்பு என்ன அப்படின்னா, நேரமே மூச்சு. 6வது பண்பு என்ன அப்படின்னா, நேரமே மூச்சு. ஏன்னா இங்க நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளவு நேரம் பணியாற்றுகிறோம் என்பது முக்கியமே கிடையாதுங்க. அதில் எவ்வளவு தீர்க்கமாக பணியாற்றுகிறோம் அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த கூட்டம் 1/2 மணி நேரம் நடக்குது. 5:27 இருந்து 6:17 வரைக்கும் 1/2 மணி நேர உரை, அதன் பிற்பாடு கருத்து கேட்பு. இப்பொழுது ஒரு 1 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கூட்டம் ஒரு 1 மணி நேரம் நடக்குது. இந்த 1 மணி நேரம் இந்த கூட்டம் நடக்கும் இதே நேரத்தில் இன்னொரு கூட்டம் 3 மணி நேரம் நடக்குது. அப்ப இந்த 1 மணி நேர கூட்டம் பெருசா, அந்த 3 மணி நேரம் கூட்டம் பெருசா அப்படிங்கிற ஒரு விவாதத்துக்குள்ள நம்ம வந்தோம் அப்படின்னா, 3 மணி நேரத்துல அவங்க ஒண்ணுமே கருத்தியலா பேசவில்லை, ஒன்றுமே கலை நிகழ்ச்சிகளுக்காக பேசவில்லை, சும்மா வந்தாங்க சும்மா கலைஞ்சு போனாங்க அப்படின்னு இருக்கும் பொழுது, அந்த 3 மணி நேர கூட்டத்தை விட இன்ற 1/2 மணி நேர உரை என்பது ஒருவரினுடைய வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்துமானால் இந்த 1 மணி நேர கூட்டம் தான் ஆக சிறப்பானது. அப்ப நேரமே மூச்சு அப்படிங்கும்போது நாம் நேர மேலாண்மையோடும் இருக்க வேண்டும், நேரத்தில் மேலாண்மையோடு இருக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், there is a 2 type of management. one is time management and another one is timely management. நேர மேலாண்மை என்பது 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் இந்த கூட்டத்திற்காக நான் ஒதுக்குகிறேன் என்று சொன்னால் அது நேர மேலாண்மை. அந்த நேரத்தில் மேலாண்மை என்பது இந்த 1 மணி நேர கூட்டத்தில் நான் உங்களிடத்தில் எந்த விதமான கருத்துக்களை சொல்ல போகிறேன், அதை எவ்வளவு செறிவாக சொல்ல போகிறேன் என்பது டைம்லி மேனேஜ்மெண்ட். நேர மேலாண்மை என்பது இருக்கும் நேரத்தில் ஒரு நேரத்தை ஒதுக்குவது. நேரத்தில் மேலாண்மை என்பது அந்த ஒரு நேரத்தில் என்னுடைய செயல்பாடுகளை எவ்வளவு தீர்க்கமாகவும் எவ்வளவு செறிவு மிக்கவும் உங்களிடத்தில் நான் செய்கிறேன் என்பதுதான் டைம்லி மேனேஜ்மெண்ட். அப்ப இந்த இடத்தில் நாம் ஒரு விஷயத்தை சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய தரம் என்பது இந்த உலகத்தில் சாதித்தவர்கள் எல்லாருக்குமே 24 மணி நேரம் தாங்க. உங்களுக்கும் எனக்கும் மட்டும் கிடையாது. இந்த உலகத்தில் சாதனை புரிந்தவர்கள், அறிஞர்கள், பேரறிஞர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், பேச்சாளர்கள், அறிவியலாளர்கள், இயற்பியலாளர்கள், வேதியியலாளர்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களுக்கும் 24 மணி நேரம் தான். சார்லி சாப்ளினுக்கு 24 மணி நேரம் தான், மைக்கேல் ஜாக்சனுக்கு 24 மணி நேரம் தான், அப்துல் கலாமுக்கும் 24 மணி நேரம் தான். ஆனா அவர்கள் என்றுமே தன்னிடத்தில் நேரமே இல்லை என்று குறை கூறியது கிடையாது. அதனால்தான் இன்று நாம் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது நாம் எல்லோருக்குமே இறைவனோ இயற்கையோ பொதுவாக அமைத்தது 24 மணி நேரம் ஒதுக்கீடு. அந்த 24 மணி நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டோம் என்றால் நம்முடைய தரம் தானாக உயர்த்தப்படும். நம்முடைய தரம் தானாக உயர்த்தப்பட்டால் இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாக வாழ முடியும் என்பதுதான் இங்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதுலயும் இந்த நேரத்தை பற்றி சொல்லும் பொழுது இந்தி எழுத்தாளர், தமிழ் எழுத்தாளர்களையும் தாண்டி இந்தி எழுத்துல பிரேம்சந்த் என்ற ஒரு எழுத்தாளர் இருக்கார். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு எழுத்தாளர். வாய்ப்பு இருந்தால் அவரினுடைய கவிதைகளை அடுத்த கூட்டத்தில் நான் பேசுவதற்காக எடுத்துக்கொண்டு வருகிறேன். நீங்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா பிரேம்சந்த் ஹிந்தி ரைட்டர் அப்படின்னு போட்டு பாருங்க. அந்த பிரேம்சந்த் இப்ப இல்ல, உயிரோட இல்ல. இந்த பிரேம்சந்த் என்ன பண்ணாரு அப்படின்னா, எப்பொழுதுமே எழுதிக்கிட்டே இருப்பாராம். அவர் உடம்பு முடியாம படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுது கூட எழுதி கொண்டே இருந்தார். அப்ப அவரோட மனைவி கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க அப்படின்னா, எங்க உடம்பு முடியலங்கிறீங்க,
படுத்த படுக்கையா கிடக்கீங்க, ஏன் எழுதிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது பிரேம்சந்த் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இங்க பாரு, ஒரு விளக்கு இருக்கு, அந்த விளக்குல நீங்க என்ன ஊத்துறீங்க அப்படின்னா அந்த விளக்கினுடைய வேலை என்பது ஒளியை கொடுக்கணும், வெளிச்சத்தை கொடுக்கணும். நான் அப்பேற்பட்ட ஒரு விளக்கு. ஒரு நாள் அந்த விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் தீர்ந்து போகும். அந்த எண்ணெய் தீரும் பொழுது தானாகவே அந்த விளக்கு என்பது அமைந்து போய்விடும். அதுபோல ஒரு நாள் என்னுடைய உடலில் இருந்து உயிர் என்பது வெளியே போய்விடும். அப்பொழுது நானும் எழுதுவதை நிறுத்திக் கொள்வேன் அப்படிங்கிறதான் பிரேம்சந்த் சொன்ன பதில். இப்பேற்பட்ட நேரத்தை அவர் கையாண்டதால் தான் இன்று அனைத்து நேரங்களிலும் நாம் பிரேம்சந்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது நேரமே மூச்சாக இருக்க வேண்டும். இதுதான் 6வது பண்பு. 7வது பண்பு என்ன அப்படின்னா இயல்பாக இருக்க வேண்டும். இயல்பாக இருக்க வேண்டும். இயல்புனா என்ன அப்படிங்க? எளிமையா இருக்கணுமா அப்படின்னா கிடையாது. அல்லது வறுமையா இருக்கணுமானா கிடையாது. எளிமை என்பது தரித்துக் கொள்வது, வறுமை என்பது தன்னைத்தானே மாற்றிக்கொள்வது. எளிமை என்றால் ஒருவரிடத்தில் நாம் எவ்வாறு இருக்கிறோமோ அதே எளிமை என்பது இன்னொருவரிடத்திலும் இருக்க வேண்டும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா நம் நாட்டினுடைய முதல் பிரதமர் பஞ்சசீல் திட்டத்தை கொண்டு வந்து, 5 ஆண்டு திட்டத்தை கொண்டு வந்து, நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்டை கொண்டு வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல பிரதமர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தவர் நம்முடைய நேரு அவர்கள், ஜவஹர்லால் நேரு. ஏன்னா ஒரு திராணி வேணும், ஒரு தில்லு வேணும். 1947 நாம் சுதந்திரம் பெற்ற பொழுது நாம் ஒரு சிறிய குழந்தை. அப்ப சிறிய குழந்தையாக பிறக்கக்கூடிய நாம் ஒரு பக்கம் அமெரிக்கா இருக்கு, மறுபக்கம் சோவியத் இருக்கு அப்படிங்கும்போது 2 பக்கமே நான் சேர மாட்டேன். நாங்கள் அணிசேரா கூட்டமைப்பு என்ற ஒரு கூட்டமைப்பை உருவாக்குகிறோம் என்று சொன்னவர் நேரு. அப்ப அதுக்கான முயற்சிகளை எடுத்தவர் நேரு. 5 ஆண்டு திட்டத்தின் மூலமாக இந்தியாவினுடைய வளர்ச்சியை நோக்கி இந்தியாவை நகர்த்தியவர் நேரு. அரசியலுக்கு அப்பால், கட்சிகளுக்கு அப்பால், சித்தாந்தங்களுக்கு அப்பால் அவர் இந்த இந்திய தேசத்திற்கு செய்த சேவைகள் பல. அப்ப இயல்பாக இருக்க வேண்டும் என்பதற்கு நான் ஏன் நேருவை சொல்றேன் அப்படின்னா, நேரு பிரதமராக இருக்கும் பொழுது கூட எப்பொழுதுமே அலட்டி கொள்ள மாட்டார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உணவு அப்படிங்கும்போது நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன். அவர் பிரதமராக இருக்கும்போது அவருக்கு சமையல்காரர் இருப்பார்ல, உங்களுக்கு என்ன சமைக்கணும், என்ன சமையல் செய்யணும் அப்படின்னு கேட்பாராம். இப்ப என்னிடத்தில் ஒரு பழக்கம் உண்டு. என்ன அப்படின்னா, நான் கொஞ்சமா சாப்பிட்டாலும் சுவையா சாப்பிடணும்னு நினைப்பேன். கொஞ்சமா சாப்பிட்டாலும் பிடித்த சாப்பாடு இருக்கணும், சுவையா இருக்கணும், சூடா இருக்கணும்னு நினைப்பேன். இது என்னுடைய பண்பு. ஆனா நேருவினுடைய பண்பு என்ன அப்படின்னா, நீ என்ன வேணாலும் செய்யி. ஏன்னா அவர் எப்பயுமே புத்தகம் படித்துக் கொண்டிருப்பார், ஏதாவது ஒரு செயல்களில் ஈடுபட்டு கொண்டே இருப்பார். அப்ப அவர் சொன்னாரா, நீ எது வேணாலும் நான் ஒண்ணும் கேட்க மாட்டேன். சமைத்து முடித்த பிற்பாடு சாப்பாடு சூடாக இருக்கும்போது மட்டும் என்னைய கூப்பிடு அப்படிம்பாதான். அவ்வளவுதான். அப்ப இந்த அளவிற்கு நாம் நேருவை போற்றுவதற்கு காரணம் அவரினுடைய அந்த எளிமை, அவரினுடைய அந்த இயல்பு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, காமராஜரை இன்று நாம் போற்றுவதற்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னங்க? அவர் முதலமைச்சரா இருந்தாருங்கிறதுனாலயா? கிடையாது. அவர் ஏழை பங்காளராக இருந்தார். அவர் மக்களினுடைய முதலமைச்சராக இருந்தார். அப்ப அவர் இயல்பாக இருந்தார். எப்படி அவர் பிறக்கும் பொழுது விருதுநகர்ல விருதுப்பட்டி என்ற கிராமத்தில் பிறக்கும் பொழுது எப்படி காமராஜர் இருந்தாரோ, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக மாறும் பொழுதும் காமராஜர் அப்படிதான் இருந்தாரு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா 9 ஆண்டு காலம் இருக்கும் பொழுதும் அவர் அப்படியே தான் இருந்தாரு. 2 பிரதமர்களை இந்திய தேசத்துக்கு கொடுக்கும் பொழுதும் அவர் அப்படியே தான் இருந்தாரு. இன்னும் சொல்ல போனால் இந்த தேசத்தில் அவர் பிறக்கும் பொழுதும், இந்த தேசத்தை விட்டு செல்லும் பொழுதும் அவர் ஒரே மாதிரிதான் இருந்தார். அவர் இயல்பாதான் இருந்தார். அவர் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியான பழக்கத்தை தான் வைத்திருந்தார். அதுதான் காமராஜரை இன்று நாம் போற்றுவதற்கும் புகழ்வதற்கும் காரணம். இது மட்டுமா? ஜார்ஜ் வாஷிங்டன், உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவினுடைய ஜனாதிபதிகள் பட்டியலில் இருக்கக்கூடிய மிகவும் ஃபேமஸான, மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன். ஒரு முறை வெள்ளை மாளிகைக்கு வெளியில ஒரு மரம் சாஞ்சு விழுந்ததுக்கு அங்க இருக்கக்கூடிய படை வீரர்கள் எல்லாம் அதை தூக்கி அப்புறப்படுத்துவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இன்னும் ஒருத்தன் கை இருந்தா கண்டிப்பா இந்த 10 பேர் இருக்காங்க அப்படின்னா 11ஆவதா ஒரு ஆள் வந்தானா கண்டிப்பா இந்த மரத்தை தூக்கி அப்படி வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும் பொழுது அங்க இருந்து ஒரு இளைஞன் வரான், குதிரையில வரான், கீழே இறங்குறான், அந்த படை வீரர்களுக்கு உதவி செய்யறான், திரும்ப குதிரையில ஏறி போறான். பிற்பாடு அடுத்த நாள் தான் தெரியுது அது யார் அப்படின்னா அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படின்ட்டு. அப்ப இவர்களை போன்றவர்கள் தங்களினுடைய வாழ்வை தரமானதாக மாற்றிக் கொண்டதற்கு காரணம் அவர்கள் எடுத்துக்கொண்ட எளிமையாக இயல்பாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பண்பு. பண்பு 8 அப்படி என்ன அப்படின்னா, அவமானங்களை ஆட்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எல்லாம் சிந்தித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் படிக்காதவன் வெற்றி பெற்றிருக்கான். இந்த உலகத்தில் மிகப்பெரிய உலக அறிவு இல்லாதவன் வெற்றி பெற்றிருக்கான். இந்த உலகத்தில் சிபாரிசு இல்லாதவன் வெற்றி பெற்றிருக்கான். இந்த உலகத்தில் என்னுடைய அப்பா முதலமைச்சர், என்னுடைய தாத்தா முதலமைச்சர், அவரோட அப்பா முதலமைச்சர் என்று எந்த விதமான பின்புலமும் இல்லாதவன் கூட வெற்றி பெற்றிருக்கான். ஆனால் இந்த உலகத்தில் வெற்றி பெற்றவன் அனைவருக்குமே ஒரே ஒரு விஷயம் பொதுவா இருக்கும். அது என்ன அப்படின்னா, அவன் அவமானத்தை ஆட்கொண்டிருப்பான். இன்னும் நான் சொல்றேங்க, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்ற ஒருவர் சவுத் ஆப்பிரிக்காவிலே போகும் ரயிலிலிருந்து தூக்கி எரிய வீசப்படும் பொழுது
அவர் விழும் பொழுது மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியாக விழுந்தார், எழும் பொழுது மகாத்மா காந்தியாக எழுந்தார். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சவுத் ஆப்பிரிக்காவிலே அந்த ஓடும் ரயில்ல இருந்து மகாத்மா காந்தி கீழே தள்ளப்படும் பொழுது, விழும் பொழுது அவர் MK காந்தி, எழும் பொழுது அவர் மகாத்மா காந்தி. அப்ப அவர் ஒரு வழக்கறிஞர் அடிப்படையில் அவரினுடைய முதல் வழக்குல அவரால் பேச முடியல, அவர் அவமானப்பட்டிருக்காரு. இன்னொன்னு, இது மாதிரி அவமானங்களை எவன் ஒரு ஆட்கொண்டு இருக்கிறானோ அவன்தான் பிற்காலத்தில் மிகப்பெரிய மனிதனாக வர முடியும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அவமானங்களை ஆட்கொள்றதுக்கு இன்னைக்கு இந்த கூட்டத்தை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நீங்களோ அல்லது பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நானோ நம்முடைய வாழ்வில் நம்ம எடுத்துக்கொண்ட செயல்களை செய்யும் பொழுது ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருவரால் நிச்சயம் அவமானப்படுத்தப்பட்டிருப்போம். அவமானம் இல்லை என்றால் நிச்சயமாக அடுத்த கட்டத்திற்கு நாம் முன்னேறவே முடியாதுங்க. ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதி. உங்களுக்கு நல்லா தெரியும், ஆபிரகாம் லிங்கன் பிறப்பால் செல்வந்தது கிடையாது, பிறப்பால் முதலமைச்சரானவர் கிடையாது, பிறப்பால் துணை முதலமைச்சரானவர் கிடையாது, பிறப்பால் பிரதமரானவர் கிடையாது. அவர் பிறப்பால் ஒன்றுமே கிடையாது. அவர் ஒரு சாதாரண வீட்டினுடைய பையன். அப்ப ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளியினுடைய மகன் ஆபிரகாம் லிங்கன். அவர் பிற்காலத்தில் தன்னுடைய உழைப்பால், தன்னுடைய சிந்தனையால், தன்னுடைய செயல்பாட்டால் ஒரு மிகப்பெரிய தேசத்தினுடைய அதிபர் ஆகிறாரு. அப்ப பாராளுமன்றம் இருக்கு, அமெரிக்க பாராளுமன்றம். அப்ப ஸ்டீபன் டிக்லஸ் என்ற ஒருவர் எதிர்கட்சிக்காரு. ஸ்டீபன் டிக்லஸ் ஆபிரகாம் லிங்கனை அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் நம்முடைய அதிபர் லிங்கனை பார்த்திருக்கேன். எப்ப பார்த்திருக்கேன் அப்படின்னா, முன்னாடி நான் ஒரு பாருக்கு பியர் குடிக்க போவேன். அப்போது அந்த ஹோட்டல்ல சர்வரா வேலை பார்த்தவர் ஆபிரகாம் லிங்கன் அப்படிங்கிறாரு. நம்ம யோசிச்சு பாருங்க, ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய ஜனாதிபதி. அவர் முற்காலத்தில் கண்டிப்பா அவர் செல்வந்தது கிடையாது. கண்டிப்பா தன்னுடைய வாழ்க்கை தேவைக்காக அவர் ஏதோ ஒரு பார்ல வேலை பார்த்திருக்காரு. அப்ப சர்வரா வேலை பார்க்கும்போது இந்த அமைச்சரோ அல்லது இந்த உறுப்பினரோ அங்க போறாரு. போகும் பொழுது அவருக்கு சர்வ் பண்ணும்போது இதை ஒரு பாராளுமன்றத்திலே அவரை அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அந்த ஸ்டீபன் டக்லஸ் என்ற ஒருவர் சொல்றாரு. ஆபிரகாம் லிங்கன் இடத்தில் நாம் இருந்திருந்தால் கோவப்பட்டிருப்போம். ஆபிரகாம் லிங்கம் கோவப்படவே இல்லை. ஆபிரகாம் லிங்கம் சிரித்துக் கொண்டே சொன்னார், அது உண்மைதான், நான் ஸ்டீபன் டிக்லஸ் நிறைய தாட்டி பார்த்திருக்கேன் அந்த பார்ல. ஆனா என்ன துர்பாக்கியமோ தெரியவில்லை, நான் பல ஆண்டுகளுக்கு முன்பே அந்த இடத்தை விட்டு ஜனாதிபதி என்ற இந்த இடத்திற்கு வந்து விட்டேன். ஆனால் இன்னும் அவர் அங்கே சென்று கொண்டிருக்கிறார் என்பதுதான் எனக்கு சிரிப்பாக வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ட்டு அது அப்படியே அழகா டாக்டிக்ஸ் பண்ணிட்டு போனாரு. அப்ப ஆனானப்பட்ட ஆபிரகாம் லிங்கனையே அசிங்கப்படுத்திய சமூகம், ஆனானப்பட்ட மகாத்மாவை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திய சமூகம், நபிகள் நாயகம் தன்னுடைய நபித்துவத்தை பரப்ப வேண்டும் என்கிற பொழுது நபிகள் நாயகத்தை பைத்தியக்காரன் என்று சொன்னது இந்த சமூகம். இது உங்களுக்கு தெரியுமா? நபிகள் நாயகம் நபித்துவத்தை ஹீரா குகைக்குள் போய் ஓதுவீராக என்று அல்லாஹ்விடமிருந்து வந்த அந்த செய்தியை, இறை செய்தியை கேட்டு மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது இவன் பைத்தியக்காரன் என்று நாயகத்தை அடித்து விரத்திய சமூகம் இந்த சமூகம். ஆனா இதுக்கெல்லாம் அவர்கள் அஞ்சி இருந்தார்கள் என்றால் இன்று நம்மை போல அவர்கள் சாதாரண மனிதர்கள். ஆனால் இதற்கெல்லாம் அஞ்சாமல் தன்னுடைய கொள்கையில், தன்னுடைய சித்தாந்தத்தில், தன்னுடைய செயல்பாட்டில் தான் நேர்கோட்டில் செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் உழைத்ததால், தான் வென்றதால் இன்று வரை அவர்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது பண்பு 8. நான் இது சீக்கிரம் முடிச்சிடுறேன். பண்பு 9 என்ன அப்படின்னா, உடலை உறுதியாக்க வேண்டும். எந்த அளவிற்கு ஒருவன் தன்னுடைய மனதை உறுதியாக்குகிறானோ அந்த அளவிற்கு உடலை உறுதியாக்க வேண்டும். அதை தானே சொன்னார்கள், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் சொன்னார். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்ட்டு. அப்ப உயிரை வளர்க்க வேண்டும் என்றால் நாம் உடலை வளர்க்க வேண்டும், உடலை பேணி காக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் முக்கியமான விஷயம். ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இந்தியாவை கண்டறிதல் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும் என்பதற்காக ஜவஹர்லால் நேரு, நல்லா சிந்தித்து பாருங்கள், 22 மணி நேரம் தொடர்ந்து 22 மணி நேரம் 12 கூட்டத்துல இந்தியா முழுவதும் சொல்லந்து பேசினாப்லையா, இந்தியாவை கண்டறிய வேண்டும் என்ற நோக்கத்தில். அப்ப தான் ஒருவனினுடைய மனது உறுதியாக இருப்பதற்கு முன்னால் அவன் தன்னுடைய உடலை உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவன் உடல் தரமாக இருந்தாலும் இந்த உலகத்தில் அவனுடைய பெயர் தரமாக நிரந்தரமாக இருக்கும் என்பதுதான் முக்கியமான விஷயம். 10வது பண்பு, இறுதியான பண்பு, ஆபத்துடன் வாழ வேண்டும். எப்பொழுதுமே ஆபத்து இல்லாமல், அல்லது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன், வித்தின் கம்ஃபர்ட் ஜோன் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மால் வாழ்வில் வெற்றி பெறவே முடியாது. என்று நாம் நம்முடைய கம்ஃபர்ட் ஜோனை உடைத்து எரிந்து விட்டு ஆபத்துடன் வாழ கற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் இந்த உலகத்தில் நிரந்தரமாக பேசப்படுவோம். இன்னும் சொல்ல போனோம்னா, ரைட் பிரதர்ஸ் நல்லா சிந்தித்து பாருங்கள். ரைட் பிரதர்ஸ் கிளைடர் என்ற ஒரு விஷயத்த வச்சு மிகப்பெரிய ஏரோப்ளைன், இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய விமானத்தினுடைய அடிப்படை ரைட் பிரதர்ஸ் பண்ணதுதான். அப்ப 1903 டிசம்பர் 17 சரியா 59 வினாடிகள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், ரைட் பிரதர்ஸினுடைய உழைப்பு சரியா சொல்லணும் அப்படின்னா 1903 டிசம்பர் 17
அவர்களினுடைய உழைப்பினுடைய பயன் என்ன அப்படின்னா 59 வினாடிகள் அந்த விமானம் பறந்துச்சு, வெறும் 59 செகண்ட்ஸ். ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நாட்டுல இருந்து இந்த நாட்டுக்கு போனோம்னா எத்தனையோ மணி நேரம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நாம் பயணம் செய்வதற்கு காரணம் அங்கு தன்னுடைய உயிரை பணயம் வைத்து அந்த 59 வினாடிகள் விரைப்பதை செய்த சாதனை தான். அன்னைக்கு இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு பொருளும் தரமாக இருப்பதற்கு காரணம் இதுவே போன்ற மனிதர்கள் தங்களினுடைய உயிரை கூட பணயம் வைத்து தங்களை இந்த உலகத்தில் நிரந்தரமாக நிலைநாட்டியதுதான் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. கடைசியா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்ன அப்படின்னா, போதும் என்பது போதாது, போதும் என்பது போதாது. போதும் என்பது பொன் செய்யும் மருந்து என்பதும் உண்மைதான். ஆனால் போதும் என்பது போதாது. அப்புறம் இத்தனை விடயங்களை நான் சொன்ன பிற்பாடும் கூட இந்த உலகத்தில் நான் நல்லாதான்ப்பா இருக்கேன், என்னுடைய செயல்பாடுகள் என்னுடைய பணிகள் எல்லாம் தரமானதான்ப்பா இருக்கு, ஆனால் எனக்கான ரெகனைசேஷன், எனக்கான மதிப்பு என்பது எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுப்பா அப்படின்னு இங்கு பலர் தங்களுக்குள் சொல்லலாம். அவர்களுக்காக ஒரே ஒரு வரலாற்று செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்ள போகிறேன். நீங்க ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க, செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தைய நாடுன்ற பேச்சினிலே சக்தி பிறக்குது மூச்சினிலே அப்படின்னு பாரதி பாடிய பாட்டு. இந்த பாட்டுக்கு இந்த கவிதைக்கு ஒரு வரலாறு உண்டு, சிறப்பு உண்டு. என்ன அப்படின்னா, ஒரு கவிதை போட்டி வைக்கிறாங்க. அந்த கவிதை போட்டியில பாரதியை போய் கலந்துக்க சொல்றாங்க. பாரதியினுடைய நண்பர்கள் போய் கலந்து கொண்டு எழுதிய கவிதை இந்த கவிதை. பாரதியினுடைய கவிதைக்கு நான் எப்படி பார்த்தா முதல் பரிசு தானே கொடுத்துருக்கணும், கிடையாது. பாரதியினுடைய கவிதைக்கு கிடைத்தது 3ஆம் பரிசு. நான் இப்ப உங்கள்கிட்ட கேட்கிறேன், 3ஆம் பரிசு வாங்கி பாரதியினுடைய கவிதை தான் இன்னைக்கு நீங்களும் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். முதல் 2 பரிசு வாங்கியவர்களினுடைய கவிதை என்ன கவிதை அல்லது அதை எழுதியவர்கள் யார் என்று நமக்கு தெரியவே இல்லை. அப்ப நாம் இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ரெகனைசேஷனையும் விட, நாம் இறந்த பிற்பாடு, நாம் இல்லாத பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியத்துவமும் ரெகனைசேஷன் தான் ரொம்ப முக்கியம். இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யாதென்று ஊர் சொல்ல வேண்டும் என்பதற்கு இந்த தரம் நிரந்தரம் என்ற தலைப்பு முக்கியமானது என்றால், அப்பேற்பட்ட ஒரு தரத்தை நோக்கி நாம் நகர்வதற்கு இந்த 10 பண்புகள் முக்கியம். இந்த 10 பண்புகளை பின்பற்றி நாம் தரமானவர்களாக மாறினோம் என்றால் நிச்சயமாக சொல்வேன், நாளை நாம் இந்த உலகத்தில் நிரந்தரமானவர்களாக வாழ்வோம் என சொல்லி நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி சுஜாதா சஞ்சய்குமார் சார். நண்பர்களே, இன்று அதிகாலை வேளையில் ஒரு மிகச்சிறப்பான நாள் தொடக்கத்தை வழங்கின ஒரு வித்தியாசமான பரிமாணத்தில், இதுவரைக்கும் இத்தனை நாள் எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பரிமாணத்தில் வழங்கினாலும் அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு யூனிக் செஷன்னு சொல்லலாம். வித்தியாசமான ஒரு பரிமாணத்தில் இன்றைக்கி வழங்கின இன்றைய பயிற்றுனர் சுஜாதா சஞ்சய்குமார் சார் அவர்களுக்கு நட்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றியுடன் வெளிப்படுத்திக்கிறோம். தொடர்ந்து இன்று பிறந்தநாள் திருமணநாள் சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடினவர்கள் யாராவது இந்த தளத்தில் இருந்தால் சொல்லலாம். இல்லை அப்படின்னா இன்று பிறந்தநாள் திருமணநாள் சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடினவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நட்புலரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பின்னோட்டம் வழங்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஃபீட்பேக் வழங்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா கூப்பிடலாம். நான் பேசுகிறது கேட்குதுங்களா? கேக்குது சார். தாமோதரன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். நட்புலருக்கு இனிய காலை வணக்கம். சஞ்சய்குமார் அவருடைய நட்புலரில் மறக்க முடியாத ஒரு நாளை இன்று உருவாக்கிவிட்டார். ஏனென்றால் அவருடைய பேச்சின் தரம் எல்லோரும் பேசும்படியாகிவிட்டது. 10 குறிப்புகளை நமக்கு தந்திருக்கின்றார். அவர் வெற்றியின் சின்னமாக அந்த 10 குறிப்புகளை நமக்கு தந்திருக்கின்றார் என்றால், இந்த 10 குறிப்புகளை அவர் எடுப்பதற்கு எவ்வளவு கடினப்படுத்தி உழைத்திருக்க வேண்டும் என்பது அவருடைய பேச்சிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிகின்றது. அவர் மேலும் மேலும் வாழ்க்கையிலும் அவர் வாழ்வின் தரத்திலும் மிக சிறந்து விளங்க நட்புலரி அவருக்கு துணை நிற்கும் என்று கூறி என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வேன். நன்றி நட்புலரிக்கு. நன்றி. நன்றி தாமோதரன் சார். தொடர்ந்து வீரசேகரன் சார், நீங்கள் இன்வைட் பண்ணி பேசலாம் சார். அன்புகளுமே சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். எனது இந்த
ஓராண்டு கால வாழ்வுல ஒரு குழப்பம் இன்னைக்கு பெருசா எனக்கு ஏற்பட்டு போச்சு. ஒரு குழப்பம். இதுவரை கேட்ட பேச்சுகளில் ஒரே சிறந்ததுன்னு சொல்றதா, இதுவரை கேட்ட பேச்சுகள் சிலவற்றில் சிறந்ததுன்னு சொல்றதாங்கிற குழப்பம் எனக்கு நீடிக்குது. இப்ப இது நான் சொல்றது ஃபேஸ் வேல்யூக்காக இல்ல, அவர் ப்ரிப்பரேஷனுக்காக இல்ல. நேத்து தான் ப்ரிப்பேர் ஆரம்பிச்சேன்னாரு. தொடர்ந்து பேசினப்ப வார்த்தைகள் வந்த இடைவெளியே இல்லாம வந்துகிட்டு இருந்த அந்த வார்த்தைகளும் கவரேஜ்ன்னு சொல்லுவாங்கல்ல, உலக சரித்திரத்துல என்ன சொல்றதுன்னே தெரியல உண்மையாலுமே. அதெல்லாம் சேர்ந்து இது ஒரு பெரிய திறன். அது இறைவன் கொடுத்த திறனாக அமையட்டும். ஒண்ணு சொன்னாரு, 2000 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நினைக்கிற மாதிரி நம்மள நினைக்கணும். நாங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு என்ன சொல்லுவோம்னா, உங்களை எதிர்காலம், நீங்கள் ஒரு இளைஞர், உங்களை எதிர்காலம் நினைப்பதற்கான நிலையான ஏதோ ஒன்று உங்களிலிருந்து வெளிவரட்டும். இறைவன் அதற்கு அருள் புரியட்டும். நன்றி, வணக்கம். நன்றி வீரசேகரன் சார். ரம்யா மேம், நீங்கள் அன்வைட் பண்ணி பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உண்மையிலே எனக்கும் அதே தான் தோணுச்சு. ஐயா இப்போ சொன்னதுதான், இந்த தம்பிக்கு உடம்புக்குள்ள மனசுக்குள்ள என்னதான் இருக்குறதே தெரியல. ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு அப்படியே மடை திறந்த வெள்ளம் மாதிரி நிறைய வரவேதான் கொஞ்ச நேரம் எல்லாரும் பிளாக் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். ஹேண்ட் ரைஸ் பண்ண கூட மறந்துட்டோம். அத மாதிரி இதெல்லாம் எப்படிதான் கனெக்ட் பண்றாரு, இவர் இதான் வேலையாவே மட்டும் தான் பண்றாரான்னு கூட எனக்கு ரொம்ப, புக்ஸ் படிக்கிறது மட்டும் தான் இவர் செய்வாரான்னு கூட எனக்கு ஒரு சில எண்ணங்கள்லாம் அப்பப்போ இவர் வித்தியாசமான எண்ணங்கள்லாம் தூண்டி விட்டீங்கப்பா. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது நம்ம இந்த உலகத்துக்கு ஏன்பா வந்தோம், இத மாதிரியான மக்களுடைய வார்த்தைகள்லாம் கேட்கறதுக்காக கூட இருக்கலாமோன்ற மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுப்பா. வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப எக்ஸலண்டான செஷன். எல்லாரும் சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த யூனிக் சூப்பர் செஷன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ரம்யா மேம். வேறு யாரும் ஃபீட்பேக் வழங்கினீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சிவகனி மேம், நீங்கள் அன்வைட் பண்ணி பேசலாம் மேம். அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். சஞ்சய், எப்போதுமே உங்களோட ஸ்பீச் ஒரு தரமா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு வித்தியாசமான முறையில நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த 10 கொள்கைகள்லாம் சொல்லி ஒவ்வொன்றுக்குமே ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்துருந்தீங்க. நிறைய ஆளுமைகளோட விளக்கத்தை சார் சொல்ற மாதிரி இடைவெளியே இல்லாம நேரம் கொடுத்துருக்கிற அரை மணி நேரத்துல நம்ம எந்த அளவுக்கு தரமா உரை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருந்தீங்க. ரியலி என்ஜாய்டு. நம்மளும் ஒரு தரமான மனிதர்களா மாறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். உங்களுடைய குறிக்கோள் வெற்றி அடைய. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சிவகனி மேம். லோகநாதன் சார், நீங்கள் இன்வைட் பண்ணி பேசலாம் சார். காலை வணக்கம். கேக்குதுங்களா? கேட்குது சார், பேசுங்க சார். அருமையான வகுப்பு. ரொம்ப அழகா இருந்தது. 10 பாயிண்ட் ரொம்ப அழகா இருந்தது. தமிழ் நாயகம் உண்மையை சொல்லிட்டாங்க. கல்லால் அடிச்சு உலகம் அடுத்தது செந்தமே நாடுகளும் கோயிலுக்கு ஒரு தேன் பயந்து காத்துது. ரொம்ப அழகா பேசுறாரு. அடுத்தது இறந்தாலும் மறைந்தாலும் கேட்கொள்ள வேண்டும் போல யாரும். அழகான கருத்துக்கள், அழகான பேச்சு. அவருக்கு நன்றி லோகநாதன் சார். நன்றி 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 லோகநாதன் சார். வேறு யாரும் பின்னோட்டம் வழங்க விரும்புகிறீங்களா? ரைட். பின்னோட்டம் வழங்கிய அனைவர்களுக்கும் நன்றி. சஞ்சய் சார், உங்களுடைய ஏற்புரையை நீங்கள் வழங்கலாம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். இவ்வளவு நேரம் 1 மணி நேரம் நல்லா பேசிட்டேன். ஆனா இவர்கள் கொடுத்த அந்த கருத்துக்கு பிற்பாடு நன்றி என்ற ஒற்றை வார்த்தை சொல்லுவதை தாண்டி எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அதுலயும் குறிப்பா ரம்யா அவர்கள் சொல்லும் பொழுது, நான் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தேன்னா இது மாதிரி உரைகளை கேட்கறதுக்கு தான் வந்தனா அப்படிங்கும் பொழுது, உண்மையை சொல்லணும் அப்படின்னா என்னை போன்றவனுக்கு, நான் என்னை மட்டும் சொல்லல, என்னை போன்ற இந்த இலக்கியத்தில் நம்பிக்கை வைத்து பயணித்துக் கொண்டிருப்பவனுக்கு கிடைக்கக்கூடிய விருதோ பாராட்டோ சால்வைகளோ பதக்கங்களோ பெருசு கிடையாது. உண்மை என்ன அப்படின்னா,
நாங்கள் எல்லாம் பேசுவதற்கு 2 காரணம் தான். ஒண்ணு, அடிப்படையில் சுயநலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் மற்றவர்களிடமிருந்து நாங்க கொஞ்சம் தனித்துவமா தெரியணும், கொஞ்சம் புகழுக்காக. அது உண்மை, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அதை தாண்டி எங்களுக்கு எது தெரியுமா உண்மையாலுமே சந்தோஷம், அல்லது உண்மையாலுமே உந்துதல், அடுத்த கட்டத்துக்கு நீங்க பேசணும், இதே மாதிரி தொடர்ந்து பேசணும் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய விருது, பாராட்டு, பணம், புகழ், இதெல்லாம் 2வது பட்சம் தான். உண்மையாலுமே நான் என்னைய மட்டும் வச்சு சொல்லல, என்னை போன்ற இளைஞர்களுக்கு நான் சொல்றேன், இது 2ஆம் பட்சம் தான். முதல் பட்சம் என்ன அப்படின்னா, எங்களினுடைய உரையை கேட்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கு, அந்த உரையை கேட்டு அதை அவர்களினுடைய வாழ்வில் பின்பற்றுகிறார்கள் என்பதை தாண்டி எங்களை தன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையா பாக்குறீங்க. உங்கள் உரையில இருந்து நான் தான் கேட்கிறேன். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் தான். உங்களுக்கு மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள் கிடையாது, மாறாக இந்த நாள் எனக்கு சிறப்பான நாள். காரணம் என்ன அப்படின்னா, தினம் ஒரு உதவி செய்தால் சொர்க்கம் நிச்சயம் அப்படிங்கிறதுதான் திருக்குறான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எனக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய உதவி செஞ்சுட்டீங்க. என்ன அப்படின்னா, என்னுடைய உரைக்கான அர்த்தம் என்பது என்னுடைய பேச்சில் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதை விட அதிகமாக உங்கள் பேச்சில் இருந்ததை தான் நான் இன்னைக்கு பாக்குறேன். எனவே இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்த நற்பொழுதிக்கும், ஆனா எனக்கு ஃபீட்பேக் கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், என்னுடைய சொந்தங்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய குடும்பத்தினருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்றேன். ரொம்ப நன்றி. நன்றி சஞ்சய் சார். இதை நான் பின்னோட்டமாக வழங்கலை, அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன். என்னோடய அப்சர்வேஷனில் நான் பார்க்கும்போது உங்களுடைய ப்ரீவியஸ் செஷனும் நிறையா நீங்கள் எடுத்திருக்கீங்க. உங்களுடைய தமிழ் சொற்பொழிவு எப்பொழுதுமே இருக்கும், ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் போலவோ இல்லை ஒரு மேடை பேச்சாளர் போலவோ இருக்கும். ஆனால் இன்றைக்கி உங்களுடைய செஷன் இன்னும் அடுத்த கட்டத்தில் சொல்லணுன்னா ஒரு பயிற்றுனரை போல் ஒரு டச் இருந்துச்சு. அதை சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு இன்ட்ராக்ஷன் நீங்கள் பண்ணலை, பட் இருந்தாலுமே ஒரு மேடை பேச்சாளர், ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் போல் இருந்தாலுமே அந்த ப்ரிப்ரேஷன், அந்த கொடுத்த கண்டென்ட் ஒரு பயிற்றுனரை போல் இருந்துச்சு. மிக அருமை. எல்லோரும் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு செஷன். மீண்டும் ஒரு முறை நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி வெளிப்படுத்திக்கிறோம் சஞ்சய் சார். தேங்க்யூ ஸோ மச். நண்பர்களே, இன்று அதிகாலை வேளையில் இந்த நிமிஷம் வரைக்கும் பயணித்திருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பயணித்து வேலை நிமித்தம் காரணமாக விடைபெற்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பின்னோட்டம் வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றியுடன் வெளிப்படுத்திக்கிறோம். மீண்டும் ஒரு நாளை நல்ல ஒரு செஷன். நன்றி சார். மீண்டும் நாளை ஒரு நல்ல செஷனில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ சஞ்சய் சார். தேங்க்யூ.